Hi friends, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மார்க்கெட் தமிழா சேனல். நீங்கள் எதை பற்றி பேச போகிறோன்னா PE ரேஷியோ. PE ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், PE ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர். ஒரு நிமிஷம். ஓகே, மெசேஜ். ஓகே, இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து ஒரு 3000 இருக்குன்னா, ஏர்னிங் பர் ஷேர் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PAT, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோ குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் இந்த கம்பெனி. ஓகேங்களா, இந்த கம்பெனி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்காக வந்து ஒரு கேல்குலேஷன் பண்ணணும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஒரு 3 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்பெனி ஹேர்ஸ் வந்து ஒரு 1000 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா, இட்ஸ் சிம்பிள் தட் திஸ் டிவைடட் பை திஸ் ஈக்குவல் திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் EPS, ஏர்னிங் பர் ஷேர் வந்து 300. ஸோ உங்களுக்கு பி ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், EPS கிடச்சிச்சு, ஏர்னிங் பர் ஷேர்ஸ் கிடச்சிச்சு, எவ்வளோ 300. ஓகேங்களா, எப்படி பண்ணோம்? PAT, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை குவான்டிட்டி ஷேர்ஸ் இந்த கம்பெனியோட ஷேர்ஸுக்கு அந்த ஷேர்ஸ் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 300 கிடச்சிச்சு. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு just show here equal to this divided by this 10. So it is understood that P ratio is 10. இதான் வந்து P ratio கால்குலேட் பண்ணுறது. P ratio என்னன்னு எப்படி சொல்ல பாருங்க. இப்போ வந்து as per valuation இன்வெஸ்டர்ஸ் வந்து 10 times, ஆல்மோஸ்ட் 10x டைம்ஸ் ஆஃப் மணி இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரெடி டு கிவ் ஃபார் த கம்பெனி. அதான் இந்த பி ரேஷியோ. பி ரேஷியோ வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா, எந்த அளவுக்கு இந்த ஒரு பிராண்டுக்கோ எந்த ஒரு கம்பெனிக்கோ வந்து மார்க்கெட்டில் மோஸ் இருக்குது, எந்த அளவுக்கு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா லார்சன் டியூபர். ஓகே, இந்த கம்பெனியில் ஜஸ்ட் பி ரேஷியோ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த ரேட்டில் போயிருக்கு, 1300 ரேட்டில் போயிருக்கு. ஹியர் CIS. இங்கே பார்த்தீங்கன்னா PE அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PEனா ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோ. ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோ எவ்வளோ இருக்குது? லார்சன் டியூபர்க்கு ஆல்மோஸ்ட் 25 இருக்குது. 25 டைம்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இண்டஸ்ட்ரி PEனா என்ன பாருங்க, இண்டஸ்ட்ரி PE விட லார்சன் டியூபர் கம்மியாக இருக்குது. அதை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ லாங் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஷார்ட் பீரியட் எடுக்கிறோம், லாங் பீரியட் எடுக்கிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே இல்லாமல் ஒரு CNCல வந்து நம்ம பண்ணுறோம் பட்சத்தில் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த PE ரேஷியோ பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம், இந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. லைக் புக் வேல்யூ பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு PE பற்றி ஒரு வீடியோ தான். புக் வேல்யூ தனியாக சொல்கிறேன், புக் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இண்டஸ்ட்ரி PE வந்து 27.15% இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி என்னென்ன செக்டார் PE மாதிரி இது வந்து இந்த ஸ்டாக்கோட ஒரு இது. இண்டஸ்ட்ரியல் PEனா ஒரு ஓவரால் இண்டஸ்ட்ரியல் செக்டாரோட 27.15% வந்து PE ரேஷியோ இருக்குது. ஸோ இவங்களோட பேர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ லார்சன் டியூபர் மாதிரி இன்னும் கம்பெனிஸ் இருக்குது, அவங்களோட ரேஷியோஸ் என்னன்னு பார்க்கணும். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ? ஆல்மோஸ்ட் பாருங்கப்பா, ஹியூஜ், மை குட்னஸ், 1,84,12,000. அவ்வளோ ஒரு சாரி 1,84,000. ஓகே, 1,84,128 crores வந்து மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. if you want to see the pairs of this company, கீழே போனால் கிடைக்கும். எங்கே இருக்குது பாருங்கள். பேர்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா லார்சன் டியூபர் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, லாஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 1,311 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 6677 இருக்குது. 6677. ஓகே, where is the P ratio, man? I think we should open somewhere. Okay, not an issue. நம்ம இந்த இர்கான் இன்டர்நேஷனல் எடுத்துக்கலாமா இல்லை GMR எடுத்துக்கலாமா? ஓகே, சரி, இல்லை ஜஸ்ட் நம்ம இது பண்ணி பார்க்கலாம். வாங்க, இர்கான் இதுவும் எடுத்துக்கலாம், GMR இன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஸோ we can go for here. Okay, yeah, okay.
அப்புறம் இது வந்து 465க்கு இருக்குது. இதோட பி ரேஷியோ இருக்குது 10%. இதை விட லாஸ் அண்ட் டியூபருக்கு மோஸ்ட் ஜாஸ்தி. இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரெடி ஃபார் கிவிங் 25 times more money when the LTP is also more. 1300 இருக்குங்க LTP. 1100 இல்லையா, சாரி 1300 தான். ஓகே 1300 இருக்கு. Then also the investors ready to give the rate for 25% for the லாஸ் அண்ட் டியூபர். வெரி சிம்பிள் பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். இது என்ன கேல்குலேஷன் பண்ணணும் நம்ம இங்கே பிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. சும்மா ஒரு இது வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம மணிக்கட்டில் போய் போகிறோம், ஜஸ்ட் இங்கே வந்து பார்க்க போகிறோம். மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது, ஓகே சூப்பர். பி வந்து 25%, ஓகே இந்த கம்பெனி ஹேஸ் குட் ஸ்ட்ரென்த், ஆல்மோஸ்ட் 25 மேலே இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே வர எல்லாமே ஒரு மாதிரி ஓவர் ப்ரைஸ் தான். பட் ஒரு 10க்கு இருந்துச்சுன்னா இல்லை 10க்கு கீழே இருந்துச்சுன்னா இட்ஸ் லைக் ட்ரூ வேல்யூ. யூ கேன் ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பையிங் த ஸ்டாக்ஸ் மோர். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பி ரேஷியோ தான் வந்து ப்ரைஸ் பர் ஏர்னிங்னா உங்களுக்கு எந்த மடங்கு எவ்வளோ மடங்கு உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரெடி ஃபார் கிவிங் த மணி. அதான் வந்து இந்த பி 25% இருந்துச்சுன்னா உங்களுக்கு 25% இருக்கும், நல்லா இருக்குது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அது ஓவர் ப்ரைஸ்டு. 20க்கு மேலே எந்த ஒரு ஷேர்ஸ் இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான். 10க்கு கீழே இருந்துச்சுனாலும் இல்லை 15க்கு கீழே இருந்துச்சுனாலும் இட் இஸ் அண்டர் ப்ரைஸ். இட் இஸ் ட்ரூ ப்ரைஸ். அண்டர் ப்ரைஸ்னால் ரொம்ப கிடையாது, ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ். எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தீங்கன்னா ஒரு 10க்கு கீழே இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி குட். 20க்கு மேலே இருந்துச்சுன்னா லைக் ஓவர் ப்ரைஸ். இக்ரான் இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10%. இப்போ அக்கார்டிங் டு திஸ் பி ரேஷியோ இட்ஸ் ஓகே, குட். 10 times இஸ் வெரி குட். இண்டஸ்ட்ரியல் பி வந்து இந்த செக்டரில் வந்து 19.53% இது இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது வந்து நல்ல ஒரு இதுதான், கம்மியாக இருக்குது பட் நல்ல ஒரு ரேட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஈஸியாக தெரிஞ்சதுக்காக இந்த ஒரு விஷயம் யூஸ் ஆகுது. திஸ் இஸ் கால் பிஇ ரேஷியோ. ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களால் ஒரு டிசிஷன் வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ புக் வேல்யூ பற்றி நான் சொல்கிறேன். ஓகே ஓகே திஸ் இஸ் பி ரேஷியோ. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். சம்பளம் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பி ரேஷியோ பற்றி உங்களுக்கு இந்த இப்போ க்ளீனாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் எனிதிங் டவுட் இஸ் தேர் யூ கேன் ஆஸ்க் மீ அகெயின். வேணா இன்னொரு வாட்டி கூட சொல்லிடுறோம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே தேங்க்யூ, பாய்.